இன்றைக்கி எங்கள் அம்மா ஒரு ரெசிபி பண்ண போகிறாங்க. என்ன ரெசிபின்னு பாருங்கள். என்ன ரெசிபின்னு இப்போ சொல்லுவாங்க. அம்மா ஸ்வீட் கார்ன் கொழக்கட்டை பண்ண போகிறோம். சரியா? சரி. 1/2 கப்பு பச்சரிசி மாவும் 1/2 கப்பு கோதுமை மாவும் எடுத்து வச்சுருக்கேன். சரி. அதுக்கு எள்ளு போல கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். சரி. இதை நம்ம அரைச்சிட்டு அடுத்தால பார்ப்போம். கொஞ்சம் அதுக்கு சுக்குப்பொடி கொஞ்சம் தேவைக்கு நாட்டு சக்கரை. இப்போ இதை அரைச்சிட்டு நான் உங்களுக்கு சொல்லுவேன். சரி. அந்த சுச்சி இதை பார்த்துக்கணும். தண்ணியாக ஆகிட்டு இதை பற்றி அரைச்சோன்னுக்கு நம்ம தண்ணி பார்த்து தான் ஊற்றணும். இந்த மாவை போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ கோதுமை மாவு, உப்பு, கீழே பச்சரிசி மாவு 1 கப்பு எடுத்துருக்கேன். இப்போது கொஞ்சம் நம்ம விரைவிட்டு கொஞ்சம் சுக்குத்தூள் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் தூள் இல்லை, அதனால் சுக்குத்தூள் சேர்த்துருக்கேன். சரி. தேங்காய் போடுறோம்ல? கொஞ்சோள தேங்காய், ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் போடும். சரி. இப்போ விரைவிட்டு கொழக்கட்டையை போடுறோம். தேவைக்கு ஒரு சொட்டு தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டா அந்த மக்காச்சோளம் நாட்டு சக்கரை போடணுங்களா? அந்த மக்காச்சோளம் உள்ள இலையிலேயே வச்சு நம்ம ஆக்க போகிறோம். அதனால் தண்ணியாக ஆக்கிடுங்க. இனிப்பு ரொம்ப நாங்கள் சுகர் ஃபேமிலி, அதனால் இனிப்பு குறைய போட்டிருக்கோம். நீங்கள் இனிப்புக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ போட்டுக்கோங்க. நல்லா விரவிக்கணும். நல்லா சப்பாத்திக்கு மாவு வர்ற மாதிரி நல்லா சாஃப்டாக விரவிட்டு அந்த இலையில வச்சு வச்சிட வேண்டியது. இலை இல்லைனாலும் சும்மா நல்லா வைக்கலாம். இல்லைன்னா வாழை இலையில வச்சு அரைக்கலாம். எப்படினாலும் இலை வேணும். சரி. பிடிச்சி வச்சு அரைச்சா எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ வாழை இலை வைக்கலாம். பூவரச இலை கிடச்சா, அரச இலை கிடச்சாலும் வச்சு வைக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டோம். அதான் இந்த இலையில உங்களுக்கு எப்படி வைக்கணும்னு சொல்லித்தரேன். இதே மாதிரி நல்லா வச்சு நல்லா தட்டி அப்படியே ஒரு மடக்கி இது மடக்குனீங்கன்னா அது அவிஞ்சி வரையில் நல்லாயிருக்கும். நான் வச்சுருக்கேன். இதை போல பார்த்துக்கிட்டு இந்த இலையிலே நம்ம அவிச்சிடலாம். இதுலேயே இருக்கும், இந்த ஸ்வீட் கார்ன்லேயே அந்த இலை இருக்கும். நம்ம இலைக்கு இப்போ அலைய வேண்டாம், அதிலே வச்சு நம்ம அவிச்சிடலாம். நல்லா மணமாக இருக்கும். இப்படி மடக்கிறாங்க. சரி. ஓகே. பற்ற வச்சு கொஞ்சம் கிட்ட வந்து நெல் தண்ணி சூடாகிடுவோம். கொழக்கட்டை வைக்கிற பாத்திரமா இருந்தாலும் சரி, இட்லி சட்டியாக இருந்தாலும் சரி, அதில் வச்சு கொஞ்சம் தண்ணி ஆவி வரணும். அதில் நம்ம கொழக்கட்டையெல்லாம் அடிக்கிடுவோம். சாயங்காலம் பள்ளிக்கூடம் விட்டு வர பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நல்லா கொடுக்கலாம். ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லா கொழக்கட்டையும் வச்சு அவிச்ச உடனே உங்களுக்கு காட்டு. கொழக்கட்டை அவிஞ்சிட்டான்னு பார்ப்போம். கொஞ்சம் முகத்தையும் காமி. கொஞ்சம் கொழக்கட்டை அவிஞ்சிட்டான்னு பார்ப்போம். கொஞ்சம் எடுத்து பார்ப்போம். சுடுத்து பார்த்து கொழக்கட்டை நல்லா அவிஞ்சிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ கொஞ்சம் சூடு ஆறினோடனே என் மகா சாப்பிட்டு காமிப்பான். இப்போ சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்கும்.
உங்களுக்கு இனிப்பு வேணுன்னா கொஞ்சம் கூட கொஞ்சம் சேர்த்து கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கொழுக்கட்டை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.